பொரிச்சு சாப்பிடுற மீனை விட கல்லு மேல சுட்டு சாப்பிடுற மீன் தான் சுவை அவ்வளவு அருமையா இருக்கும். அதுலயும் குறிப்பா ஜிலேபி மீனை பிடிச்சு சுத்தம் செஞ்சு அம்மியிலேயே மசாலா அரைச்சு அந்த மசாலால அதை ஊற வச்சு தோசை கல்லு மேல போட்டு அதை சுட்டு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். அதுலயும் எங்க பாட்டி செய்யற மசாலா தான் இந்த கல் மீனுக்கு தனித்துவமே. தோசை கல்லு மேல மீனை போடுறதுக்காக மீனை இப்ப சுத்தம் பண்ணிக்கலாம். மீன்ல இருக்க செதில் கூட எல்லாத்தையும் தனி பிரிச்சு எடுத்துடலாம். தோசைக்கல்லு மேல போடுறதுக்காக பிடிச்சு வச்சிருந்த 5 ஜிலேபி மீனை பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப கல் மீன் செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். 4 பச்சை மிளகாய், 20 வரமிளகாய், 50 கிராம் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 சின்ன வெங்காயம், 100 கிராம் சோளம், 2 வெள்ளைப்பூண்டு, இஞ்சி. மீன் இப்ப தயாராயிடுச்சு. மீனுக்கான மசாலாவை இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வர கொத்தமல்லியை இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வர கொத்தமல்லி கூடவே வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப பெருஞ்சீரகம், சோளம், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சோள மசாலாவை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப இஞ்சி பூண்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தையும் நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப கல் மீன் மசாலாவை கலக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள், நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு, வரமிளகாய், கொத்தமல்லி மசால், சோளம், சீரக மசால் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். மசாலாவை இப்ப கட்டி பதமா கலக்கி விட்டுடலாம். இப்ப மீன் இது போல அறுத்து மசாலால போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சிடலாம். மசாலாவோட பரட்டி வச்சிருக்க மீன் 20 நிமிஷம் மசாலாவோட நல்லா ஊறணும். மீன் மசாலாவோட நல்லா ஊறினதும் இப்ப தோசைக்கல்லு மேல போட ஆரம்பிச்சிடலாம். எல்லா மீனையும் தோசைக்கல்லு மேல போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. சுட்டு
சுட்டு வச்ச மீனை வெங்காயத்தோட சேர்த்து இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எங்க பாட்டி செஞ்ச கல்மீனை பார்க்கும் போதே வாயெல்லாம் எச்ச ஊற ஆரம்பிச்சிருச்சு.